ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் கால் பண்ணியிருந்தார். ஒரு சின்ன இஷ்யூ என்னாச்சுன்னா, ட்ரக்கு ஒன்று நம்ம வேலிக்கல் இருக்கு இல்லையா, ஒரு அரை அடி ஒரு அடிக்கெல்லாம் அந்த மாதிரி ஸ்கொயராக ஒரு சின்ன சின்ன கருங்கல் வரும் இல்லையா, அதை ஏற்றி ஒரு ட்ரக்கு போயிருக்கு. நண்பர் ஒருத்தர் தெரியாமல் வண்டி ஃபாலோ பண்ணி போயிருக்கிறாரு. வண்டி ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ன வண்டி, அதை நம்ம ஃபாலோ பண்ணலாமா வேண்டாமான்றதுக்கான ஒரு பதிவு தான் இது. இவர் ஃபாலோ பண்ணி போகும்போது கரெக்டாக இவருக்கு மேலே, வண்டிக்கு மேலே இருக்கிற அந்த ஒரு கருங்கல் கரெக்டாக வந்து ஆடிட்டே இருந்திருக்கு. அதை நோட் பண்ணல. கரெக்டாக அது இவருக்கு முன்னாடி, இவரோட பைக்குக்கு முன்னாடி விழுந்திருக்கு. இவரோட ஃப்ரண்ட் டயர் அதில் ஏறிச்சு. லாரிக்காரங்க நிற்கல, போயிட்டாங்க. கை ஃப்ராக்சர். உடனே இந்த பதிவு கொடுக்குறேன். மணல் வண்டியிலே அதே வேலை செய்யாதீங்க. மணல் வண்டியை ஃபாலோ பண்ணாதீங்க. என்ன விஷயம்னா, மணலோட அந்த பொடி வந்து உங்கள் கண்ணில் விழும். வண்டி ஓட்ட முடியாது, என்ன நடக்கும்னு தெரியாது. ஏன்னா வீட்டுக்கு போய் மண்டையை கொட்டினீங்கன்னா மேலேருந்து பொடியாக விழும். டிஸ்கம்ஃபர்ட். ஸோ கல் வண்டி, மண் வண்டி பார்த்துட்டோம். அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் இது இருக்குது. ஆங்கிள் ஏற்றிட்டு போவாங்க, பைப்பு ராடு ஏற்றிட்டு போவாங்க. பெரிய ட்ரக், டாரஸ்ன்னு சொல்லுவாங்க. 10 வீலு 14 வீல்லாம் வந்தாச்சு. இதிலெல்லாம் என்ன பிரச்சனைனா, அவங்களோட அந்த டோருக்கு மேலே இருக்கும் அந்த ராடெல்லாம். அவங்க பிரேக் அடிக்கும்போது ஒவ்வொரு தடவையும் 1/2 இன்ச் 1 இன்ச் அப்படி அப்படியே லைட்டாக வண்டி மூவ் ஆகி வெளியில் வரும். பார்த்துருப்பீங்க. இது வந்து என்ன ஆகும்னா, கண்டினியூவாக இப்போ நீங்கள் வண்டி போயிட்டு இருக்கும்போது பைப்பெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து இந்த மாதிரி ஒரு சேம் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த திக்னஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு திக்னஸ்னால் இது எல்லாம் ஒன்று மேலே இதே மாதிரி அடுக்கி வச்சுருப்பாங்க. இது எல்லாமே வந்து இருந்தால் கூட பிரேக் அடிக்கும்போது ஏதாச்சும் ஒரு பைப்பு லூஸாக இருந்ததுன்னா அது வெளியில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா பைப்பில் ரஸ்ட் ஆகக்கூடாதுன்னு ஆல்ரெடி என்ன பண்ணுவாங்க, இண்டஸ்ட்ரியில் பைப்புக்கு மேலே ஒரு ஆயில் கோட்டிங் கொடுத்து தான் ஏற்றுவாங்க. ஏன்னா போன பைப்பெல்லாம் உடனே சேல் ஆகாது இல்லையா. ஸோ இதுக்காக அவங்க பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆயில் என்ன செய்யும்னா, உள்ளே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வண்டி போகும்போது இது வெளியில் வர்றதுக்கு ட்ரை பண்ணும் இந்த பைப். ஸோ இது உங்கள் காருக்கு முன்னாடி கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு சிம்பிள், இந்த மாதிரி என்ன ட்ரக்கு நம்ம அதை ஃபாலோ பண்ணலாமான்னு ஜஸ்ட் ஒரு இதை பார்த்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே ஃபாலோ பண்ணதுன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2 ஃபீட்டு, அதாவது 2 காரோட டிஸ்டன்ஸு, 2 ஃபீட் இல்லை, 2 காரோட டிஸ்டன்ஸ் விட்டோம்னா இந்த மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்லாம் உங்களுக்கு வராது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.